வணக்கம். ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியம் நேர்பட்டு நான் உங்கள் அன்பு ஜோடு அன்பு கார்த்திகை ராமன். கோடிகளை அள்ளி கொடுக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி எப்படின்னு பார்க்க போறாங்க. அதிசார குரு பயிற்சி பிளஸ் இந்த குருவோடைய வக்ர பயிற்சி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைந்த யோகத்தையும் நிறைந்த செல்வ பாக்கியத்தையும் கொடுக்க இருக்குங்க. அது எப்படி நம்ம தெளிவா பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய விலை மதிப்புல பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே பாத்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம தரக்கூடிய இந்த லைவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வீடியோக்கள் கொடுத்தாலும் கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்மகிட்ட ஜாதகம் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் எல்லாம் வரல என் தந்தையின் மேடையை வணங்கி கொண்டேன். நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கேன். குரு பயிற்சி, குரு அதிசார பயிற்சி கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு எப்படி சார் இருக்க போதுன்னா நம்ம பார்க்கறதுலேயே பார்த்தா கன்னிராசிக்கு தாங்க யோகமா இருக்கு. ஏன்னா கன்னிராசிக்கு குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா பாதகாதிபதி. பாதகாதிபதி இப்ப 10ஆம் இடத்துல இருக்கார். பாதகாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய அளவுல முன்னேற்றம் நார்மலா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கன்னிராசியை பாத்தீங்கன்னா நமக்கு கண்டக சனின்னு சொல்லுவோம். சந்திரன் இந்த கண்டக சனியா சனி பகவான் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை, ஒரு மந்தமான சூழ்நிலை, விட்டா நல்லா தூங்கலாங்கிற மாதிரியே இருக்கும். உடல்ல சோர்வுகள் அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா. இதுல பாதகாதிபதி 10ல வேலையில ஒரு பெரிய அளவு முன்னேற்றம் இருக்கு. ஆனா பெரிய முன்னேற்றம் தடை ஸ்ட்ரகிள்கள் போயிட்டு சில சமயங்கள்ல வேலையில பிரச்சனையோட வரும். சோ அப்படி போயிட்டு அந்த காலகட்டத்துல இந்த குருங்கிறது பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா உச்சமாகறாருங்க. உச்ச குருவா பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல அமர்றாருங்க. 11ஆம் இடத்துல குரு அமரும் போது பாத்தீங்கன்னா காசு பணம் வரும். காசு பணம் பஞ்சம் இல்லாம வரும். ஏன் நான் சொல்றேன்னா குருங்கிறது 4ஆம் இடத்து அதிபதி, சுகாதிபதி பிளஸ் உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதி. உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதி பிளஸ் 4ஆம் இடத்ததிபதி. வண்டி வாகன யோகம், பூமி யோகம் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு பிளஸ் 7ஆம் இடத்துக்கு என்னன்னா நண்பர்கள், திருமணம் இல்லைன்னு சொல்ற திருமண வாய்ப்பை கொடுக்க போறாரு. அதே மாதிரி உறவு முறை, சுற்றத்தார், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய நெய்பர்கள் இவங்க மூலியமா எல்லாமே ஆதாயத்தை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். அதே மாதிரி இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு வக்ரமாகறாருங்க. குரு பாத்தீங்கன்னா 11/11/2025 இவர் பாத்தீங்கன்னா இந்த கடக வீட்டுல அதிசார பயிற்சியில வக்ரமாக இன்னும் உங்களுக்கு யோகம். ஏன்னா பாதகாதிபதி பாதகத்தை கொடுக்கக்கூடியவே வக்ரமாகறாருன்னா இன்னும் பெனிஃபிட். பிளஸுக்கு மேல பிளஸ்ங்க. 1000 ரூபாய்க்கு மேல இன்ட்டு 1000 ரூபாய், 1000 இன்ட்டு 1000 அப்படியே உங்களுக்கு பன்மடங்கா பெருகும். என்ன பெருகும்? தனம், வேலையில இருந்த பிரச்சனைகள், வேலையில முன்னேற்றங்கள், குடும்பத்துல சுக நிகழ்வுகள், குடும்பத்துல சுக நிகழ்வுகள், வேலையில முன்னேற்றம், பிசினஸ் எல்லாமே சூப்பரா போகும். பிசினஸ் எல்லாமே நமக்கு சூப்பரா பக்காவா போக போகுது இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி இந்த குரு பகவான் வக்ரமாகிறவர் எகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4/12/2025 என்ன பண்ணுவார்னா பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு வக்ரகதியிலே போவார். இந்த மிதுனத்துல வக்ரகதியில இருக்கிறது பாத்தீங்கன்னா 11/3/2026 வரைக்கும் மிதுனத்துல வக்ரகதியில இருப்பார். அப்ப வக்ர பெற்ற பாதகாதிபதி கொடுப்பாரா கெடுப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். அப்போ வேலையிலயோ லாபஸ்தானத்திலயும் வேலையில மாறி மாறி வக்ரம் இருக்கும் பட்சத்துல என்ன நடக்கும்னா அபிலாசைகள், மனசுல எதெல்லாம் சாதிக்கணும், எதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அத்தனையும் இந்த காலகட்டம் கொடுக்கும். சரி, இதுல குருவோட பார்வைகள் நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க. குருக்கு பாத்தீங்கன்னா 5, 7, 9 சாற்றும், 5, 7, 9 வியாழன்னு சொல்லுவோம். இதுல குருவோட பார்வைகள் இருக்கும்போது 11ஆம் இடத்துல உச்ச வலிமையில இருந்து குரு 3ஆம் இடத்தை பாக்குறாங்க. 3ஆம் இடம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், இளைய சகோதரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கம் பக்கத்துல நெய்பர்ஸ் இவங்க மொழி எல்லாமே ஆதரவு கிடைக்க போகுது. இது வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கா? அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஆதரவு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆதரவு கரம் கிடைக்கும். 2வது குருவோட பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல எழுதுங்க. குழந்தைக்காக காத்திருக்கீங்களா? குழந்தை செல்வத்தை காத்திருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு வருங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் நிச்சயமாக இந்த குரு பகவான் அள்ளி கொடுப்பாருங்கிற அமைப்பு இங்க இருக்கும். அதே சமயத்துல குருங்கிறது ஆண் கிரகம், ஆண் வாரிசு கூட வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? சரி, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா அடுத்த பார்வையாக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கு. 7ஆம் இடத்த குரு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா 2 நாட்களாக திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான் சார், திருமணம் தட்டிக்கிட்டே போயிருக்கு சார், எனக்கு திருமணமே அமையல சார்னு சொல்றோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போற. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கண்டக சனியாக பார்க்கக்கூடிய சனியை குரு பார்க்க, சனியை
குரு பார்க்கும்போது கண்டக சனியால எந்த ஒரு கெடுபலனையும் எந்த ஒரு தாக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இதே சமயத்துல வந்து குரு உச்சமாகி தன் வீட்டை தானே பார்க்கும்போது தன் வீடு குருவோட வீடு பன்மடங்கா வலுப்பெறும். அப்ப 7ஆம் இடம் பன்மடங்கா வலுப்பெற்று நிக்குது இந்த இடத்துல. அந்த வலுப்பெற்ற வலுவாக்க வீட்டுல வீடு பாவியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ சனியால இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4/12/2025 வரைக்கும் 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியோடைய கெடுபலமா சுத்தமாக இருக்க போறது இல்ல. சோ அதே சமயத்துல ராகு கேதுக்கள் 6/12 தான் உட்காந்து பெரிய விஷயம் இல்லை. என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றதுன்னு காலகட்டம் இந்த காலகட்டமே. அனைத்து விதமான சப்போர்ட்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது திருமணமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வெளிநாடு போகணும் எண்ணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வியூகம் அமைத்தால் சாதிக்கக்கூடிய காலமா இருக்கும். புரியுதா? அப்போ என்ன பண்ணும், முயற்சிகள் எடுக்கணும். நான் முயற்சி எடுக்காம வீட்டிலே உட்காந்துருந்தேன்னா பலிக்குமான சத்தியமா பலிக்காது. முயற்சிகள் நீங்க போடும்போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் திருவினையாகும். முயன்றால் இந்த காலகட்டத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு மெயினா பணமலை, அதிர்ஷ்டமலை, யோகமலை. சோ அப்ப இடைவிடாத மழை பொழிவுகள், ஆதாய மழை பொழிவா இருக்கு. என்ன சொல்றேன் சார், இந்த காலத்துல மழை பெஞ்சிட்டு தான் சார் இருக்கு, மழை பொழிவு அதிகமா இருக்கு சார், என்ன சார் சொல்றீங்கன்னா அந்த மலை வேற இந்த மலை வேற. இந்த மலை நான் சொல்றேன் அதிர்ஷ்ட மலைகள், வாய்ப்பு மலைகள், பணமலைகள் உங்களுக்கு ரெடியா இருக்கும். ஆனா முயற்சி, உங்களோட முயற்சிகள் இருப்பின் இந்த பணமலைகள் பொழிவதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கு யோகமா நேரமா இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. சிலர் வந்து கேட்பாங்க, சார் எனக்கு வழிபாடுகள் சொல்லுங்க சார். வழிபாடு செய்ய விருப்பம் இருக்கு நீங்க இந்த காலகட்டத்துல நான் எங்க சார் நான் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம்னா, நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்க ஆலங்குடி குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பூவனூர் சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எங்க சார் ஆலயம் இருக்கு பூவனூர்னா, கும்பகோணம் டு மன்னார்குடி அந்த வழித்தடம். இந்த வழித்தடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ் நிறுத்தத்துடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா பூவனூர், ஆலயத்துடைய பெயர் சதுரங்க வல்லபநாதர் ஆலயம். இங்க வந்து அம்பாள் வந்து இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பேருந்து நிறுத்தத்தை இறங்கி நீங்க பூவனூர்ல இறங்கி நீங்க பாத்தீங்கன்னாவே அம்பாளுடைய அந்த ஆலய கோபுரம் தெரியும். இந்த அம்பாலை போயிட்டு ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சகலமும் உங்களுக்கு சுபிச்சமாக அமையும். நம்ம தொடர்ந்து பேசலாம். விருப்பம் இருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. எப்படி சார் அப்பாயின்மெண்ட் வாங்க, நம்பர் இருக்கு, கால் பண்ணீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, இல்ல மெசேஜ் பண்ணி கூட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.